Hello guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Group 4 syllabus. ஸோ Group 4ன்னு கிடையாது, நம்ம வந்து இனி வர எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் Group 4 தான் ரொம்ப ஆவலாக கேட்டுட்ருந்தீங்க, அதனால் அதான் வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து நேற்று நடந்த Group 2A மெயின்ஸோட கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஓகே 2A மெயின்ஸ் கொஷின் பேப்பர் வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க, அப்போது நெக்ஸ்ட் வந்து Group 4 கொஷின் வந்து எப்படி இருக்க போகுது, எஸ்பெஷலி இந்த தமிழ் கொஷின்ஸை பார்த்துட்டு எல்லாரோட ஒரு கொஷினும் அதுதான், நெக்ஸ்ட் Group 4ல் வந்து எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு கொஷினை நம்ம எடுத்துட்டோம்னா, நேற்று தமிழ் கொஷின்ஸில் ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் பார்த்து சர்ச் பண்ண வரைக்குமே எல்லோரும் இது வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் எடுத்தும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் அந்தளவுக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஒரு மேட்சிங்ஸ் வந்து அப்படியே அந்த அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த சில பழமொழிகள் ஸோ அதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை, ஓகேவா? ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயோ பட் ஓல்டு புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். அப்போது எல்லாருக்கும் கொஷின் என்ன அப்படின்னா, என்னடா நம்ம புது புக்கு படித்தோம், 6th to 12th வரைக்கும் நியூ புக் படித்தோம், என்ன பண்ணாங்க, ஓல்டு புக்லேருந்து கொஷின் கேட்டாங்க, ஓகேவா? ஸோ ஓகே ஓல்டு புக்கும் படிக்கலான்னு படித்தா அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கொஷின் கேட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் தமிழ் படிக்கலான்னு படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. இப்படியே படித்தா எத்தனை புக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின், ஓகேவா? ஸோ இது யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்டு தான். மேபி இது வந்து மெயின்ஸ் அப்படிங்கிறனால ஏதோ ஒரு பார்ட் வந்து டஃப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அதை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா, ஓகேவா? ஸோ மேபி அந்த தாட்டில் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டஃப் டு மாடரேட் லெவல், என்ன சொல்கிறது அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம், பட் என்ன ஒரு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரீசனிங் வந்து ஈஸி, ஓகே. அது வந்து என்னென்னா பெருசாக டைம் எடுத்துக்கிற மாதிரியான சம்ஸ் கிடையாது, பட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம பட் அந்த ஜிஎஸ் தமிழெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே தான், அந்தளவுக்கு தான் ரீசனிங் இருந்துச்சு. அண்டு அடுத்தது தமிழ். ஸோ தமிழை தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஓகே, இப்படி தான் வந்து நேற்றுக்கு கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, யூபிஎஸ்சி லெவலுக்கு வந்து சிலபஸ் அந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஓகே. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணும்போது தான் ஓகே சிலபஸும் நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க இருப்பாங்க. பட் அகெயின் சொல்லிட்டாங்க, இந்த இயர் வந்து வரப்போகிற Group 1 Group 2 Group 4 எதுவுமே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க சிலபஸ் படி தான் நடக்கும், நியூ சிலபஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம படிக்கிற விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றணும். ஆல்ரெடி எல்லாருமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். என்னென்னா ரொம்ப புக்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா புக்ஸ் படிக்கணும், அண்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா கான்செப்ஷுவலாக படிக்கணும். அதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லலாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி அதுலேருந்து கேட்பாங்க, அப்படி கேட்டால் அதை எந்த மாதிரி இது பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே நம்ம வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து படிக்கும்போது ரியல் டைமோட அப்ளை பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், எப்பயுமே மறக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், எவ்வளோ கண்டென்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம், பட் ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் அது மறக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 வீக் வந்து நீங்கள் சூப்பராக படிக்கிறீங்க, ஓகே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு படித்து முடிச்சிடுறீங்க, ஓகே. ஸோ ரிவிஷனும் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று வேணால் இடையில வந்து ஒரு 2 நாள்
கேப் விட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் படிக்க உட்காந்தா புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாதுங்க. இப்போ நான் 1 வீக் படிக்கிறேன், திருப்பி 2 days ரெஸ்ட் எடுக்கிறேன், திருப்பி படிக்கிறேன், அந்த மாதிரி படிக்காதுங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் எடுத்த உடனேயுமே உட்காந்து ஒரு 12 to 14 hours, இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் சொல்கிறேன், 12 to 14 hours நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெறித்தனமாக படிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்படியே போக போக 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ சரி என்னடா அப்படின்னு சொல்லி வெறுத்து அப்படியே உங்களோட படிக்கிற இது வந்து ஸ்லோ ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அந்த ஒரு இதை வந்து மாற்றிக்கோங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு படிங்க. கொஞ்சம் அந்த படிச்சுட்டு உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணணுன்னா மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ரீல்ஸ் வந்து பார்க்குறதெல்லாம் வந்து அப்படியே சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஒரு இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் படித்தது எதுவுமே மண்டையில் இருக்காது, நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் மட்டும்தான் மண்டையில் ஏறும். ஓகே, ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வேணுன்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி. பட் அது முடியாது, ஏன்னா ரீல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாலே 1 to 2 hours வந்து அப்படியே சாலிடாக போயிடும். எப்படி போகுதுன்னே தெரியாது, டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு வாக் போங்க, இல்லைனா கூட இருக்கிறவங்க கூட பேசுங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, புது சிலபஸ். ஸோ குரூப் 2க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ படிக்கிறதவே நீங்கள் படிச்சுட்ருங்க. ஓகே, அதிலெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா சிலபஸ் நம்மளுக்கு அதே தான், ஆல்ரெடி இருந்தது தான். வெயிட்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், அது முக்கியம். ஸோ எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்டால் வெறும் இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் டேட்டாவாக படிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகேவா? ஒன்லி டேட்டா அப்படின்னு சொல்லி டேட்டாவை மட்டும் மைண்டில் ஏற்றிட்டு இருந்திருப்போம். அந்த கான்செப்ட் என்ன, அந்த ஸ்டோரி என்ன, எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது எப்படின்னா, ஒரு விஷயம் படிச்சிங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்டையும் சேர்த்து படிங்க. இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நியூஸுக்குன்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? சும்மா ஒன்லைனரை படிச்சுட்டு, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, நம்மளே கொடுத்துட்டு தான் இருக்கோம். வந்து பேக்ரவுண்ட் வந்து எல்லாரும் சொல்லுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒருத்தங்க ரீட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்த நியூஸ் பேப்பரில் அவங்க வந்து எல்லா நியூஸும் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதுதான் வந்து உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்குற 10 கரண்ட் அஃபேர்ஸில் எது இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? அப்போ அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது எப்படி குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, அதனால தான் வந்து நீங்களாக கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் வர நியூஸஸ் தான் வந்து கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. ஓகே, பெருசாலாம் எதுவும் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நேற்று நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டது கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் ரிலேட்டடான நியூஸஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு இது வந்து அப்ரோச் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம், 1 yearக்கு படிக்கணுமா, 6 monthsக்கு படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் என்ன நியூஸ் இருக்கோ அதோட ரிலேட்டடாக ஒரு லாஸ்ட் ஒரு 4 yearsல வந்து நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நியூஸஸ் தான் கேட்குறாங்க. ஸோ கரண்ட்னா ரொம்ப கரண்ட்டாலாம் கேட்குறது கிடையாது. ஒரே ஒரு இந்த ஸ்கீம் மட்டும் அந்த லாஸ்ட் இயர் 2024 உள்ளது வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டோடது 47% இல்லை. அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 2024 ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கேட்கல, 2022-23 என்ன ரேஷியோ இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது கரண்ட்டில் ஒரு நியூஸ் படிக்கிறோன்னா அந்த டேட்டாவுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 yearsல வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து படிக்கணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு இண்டெக்ஸே படிக்கிறீங்க ஓகேவா, ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இல்லைனா ஒரு ஹங்கர் இண்டெக்ஸு, பசி குறியீடு ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா 2024ஓடதை மட்டும் படிக்காமல் 2023, 22 அதே மாதிரி பாரத ரத்னா. ஸோ பாரத ரத்னா 2025 யாருக்கு கொடுத்தாங்க, 4 யாருக்கு கொடுத்தாங்க, 3 யாருக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போது ஸ்கீம்ஸ் படிக்கும் போதுமே கூட கரண்ட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து நியூஸ் பேப்பரில் படிப்போம், எங்கேயோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ 2021, 22, 23 உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து டவுட்டு தான் ஓகேவா. ஸோ அதை நம்ம திருப்பி எங்கேயாச்சும் பார்த்துருந்தா கேட்டிருந்தா டவுட்டில் மைண்டில் இருக்குமே தவிர, இல்லைனா படிக்காமல் நமக்கு மைண்டில் இருக்காது. ஸோ வந்து அந்த ஓல்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ கொஷின் பேப்பர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் உள்ள கொஷின் பேப்பரெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஓகே, அது ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இப்படி தான் அப்ரோச் இருக்கணும். நீங்கள் படிக்க வேண்டிய விதம் வந்து இதுதான், புரிஞ்சு கான்செப்ஷுவலாக படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் பயப்பட்டுக்கெல்லாம் வேண்டாம் ஓகேவா. ஸோ இந்த மெயின்ஸ் கொஷின்னால் இவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு டஃப் வந்து வைப்பாங்களா குரூப் 4ல் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக இலக்கணம் அப்படிங்கிற ஒரு செக் வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ தமிழில் அதனால் நம்ம இலக்கணம் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கண்டிப்பாக இலக்கணம் அப்படின்னாலே நமக்கு தெரியும்ல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா. ஸோ வேறு என்ன அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இதான் வந்து படிக்க வேண்டிய முறை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த படிக்கிற மெத்தட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். படிக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் இன்டெப்த்தாக படிங்க. நம்ம எவ்வளோ படித்தாலும் கண்டிப்பாக சில கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் புக் தான் கேட்பாங்க. அது வந்து நம்மளோட நாலேஜ் வச்சு நம்ம எழுதுறது. ஸோ அந்த நாலேஜ் கேதர் பண்ணணும் அப்படின்னா சிலபஸில் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா, வித் பேக்ரவுண்டு. ஸோ அந்த வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நேற்று கேட்ட கொஷின்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இது என்னென்னா யூபிஎஸ்சியோட ஒரு மெத்தட் ஓகேவா. அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படிங்கிறது அவங்க யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் எழுதணும்னு வைங்களேன், நம்ம வந்து கொஷின் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று நம்ம எழுதிக்கலாம், நம்ம கருத்து எல்லாம் எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏதோ நம்ம மைண்டில் என்ன ரெஜிஸ்டராக இருக்கிற டேட்டா எல்லாமே எழுதிக்கலாம். ஆனால் இதுவே ஓஎம்ஆர் அப்படிங்கும்போது வந்து நமக்கு எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர், இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா. அதனால சும்மா டேட்டாவாக ஒன்லைனராக படிக்காமல், இப்போ ஒரு ஒன்லைனர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் படிக்காதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதே வந்து ரொம்ப டெப்த்தாக படிங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியானது தான். நம்மளும் வந்து இனி கிளாஸஸ் அப்படிங்கிறது டெய்லி இருக்கும் ஓகே. யூடியூப்பில் டெய்லி ஈவினிங் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே. ஸோ இது பாருங்கள், நம்ம இது மட்டும் ஜஸ்ட் ஒரு சட்டுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸில் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. பேரண்டத்தின் இயல்பு, இந்த டாபிக் எல்லாம், அளவீடுகள், அப்புறம் வந்து விதிகள், விசை அழுத்தம், ஆற்றல், அப்புறம் எப்பயும் போல் தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், உணவில் கலப்படம். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அமிலங்கள், காரங்கள். இதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக படிக்கலாம். அப்புறம் வந்து இந்த உயிரியலின் முக்கிய கோட்பாடு, உயிரினங்களின் இந்த பயாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இங்கேயுமே ஒரு செக் வச்சுருப்பாங்க, என்னென்னா நடப்பு நிகழ்வுகள், அறிவியல் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். ஸோ இதில் கூட வந்து என்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் ஏவினாங்க அப்படிங்கிறது. ஸோ 2021 இருந்தே உள்ளதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஏவி இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நிறையெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் நம்ம இஸ்ரோ ஏவினது. ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக ஒரு கம்பைல் பண்ணி எழுதி வச்சு படிங்க, அப்போ மறக்காது. ஸோ நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து புவியியல் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் 5 கொஷின் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரொம்பலாம் இல்லை, என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கு, 11th புக்கு, 12th புக்கு
ஓகே, ஜியாகிரஃபி. ஸோ 10th வந்து 1ல் இருந்து 7 லெசன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 7 லெசனும் படிச்சுக்கோங்க. 11th 12th வந்து உங்களுக்கு கவர் ஆகிற ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு 2-3 லெசன் தவிர மற்ற லெசன் எல்லாம், பட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள். ஸோ இது கூட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்ப்போம் என்னென்ன அந்த எங்கே அரிதான ஸ்பீஷியஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலது வந்து பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ரீசெண்டாக மெயினாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஷின் கண்டிப்பாக 1 or 2 இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்புறம் சிஓபி ரிலேட்டடான கொஷின் வந்து இருக்கும். ஸோ சிஓபியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இப்போது வேர்ல்டில் ரீசெண்டாக போயிட்டுருக்கிறது வந்து எந்த ஒரு மீட்டிங் போனாலும் சரி, எந்த ஒரு சம்மிட் நடந்தாலும் சரி, என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால் ஏன்னா வேர்ல்டோட அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு விஷயம். அண்ட் அதனால கண்டிப்பாக அது ரிலேட்டடான கொஷின் வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஷின் வந்து ஒரு 3 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இதான் வந்து ஜியாகிரஃபி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் INM. ஓகேவா? ஸோ INM எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு 10 கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாமே நம்ம படிக்கணும். அண்ட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், மொஹல்ஸ், மராத்தாஸ், சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் ரெனைசன்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும், INMல வந்துடும். ஸோ INM எல்லாம் எல்லாருமே கண்டிப்பாக ஓரளவுக்கு தரவாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்கள் பற்றினது, இதுவும் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இவங்களை பற்றியெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிட்டிங்க, இவங்க ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு, அதாவது ரொம்ப அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி நல்லா புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ரிலேட் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக அவுட் சோர்ஸ் புக்ஸ் தான் தேடி போகணும் அப்படின்னு கிடையாது. நம்மளே கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எத்திக்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இதெல்லாம் உங்களுக்கு டாப்பிக்காகவே எத்திக்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி 11th 12th எத்திக்ஸ் வந்து ஒன்லைனராக எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன். எகெயின் வேணால் நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். அடுத்தது பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 15 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதான் ஃபைன். அப்போது பாலிட்டி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் அதிகமாக ரோல் பண்ணுது. அதே மாதிரி யூனிட் 6 நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 8 எப்படி படித்தோமோ அதே மாதிரி யூனிட் 6. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் எல்லா டாப்பிக்குமே எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ டெய்லி வந்து ஒரு டாபிக் மாதிரி அந்த லென்த்தை பொறுத்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். பாலிட்டி A to Z நீங்கள் வந்து அதை வச்சு குரூப் 1 எழுதிக்கலாம், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? பாலிட்டி ஃபைன். 15 மார்க்கு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எக்கனாமிக்ஸ். ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும், அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் எல்லாத்த பற்றி சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ஃபைன். தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸும் இதில் வரும். சோஷியல் இஷ்யூஸ் வருது. ஸோ சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, அந்த மாதிரியானது வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆயிரும். 11th 12th புக்ஸில் வந்து கண்டிப்பாக படித்து தான் வாங்கணும் 11th 12th. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்.
ஸோ தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்குது. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் அந்த ஐஎன்எம்மில் இருந்ததையவே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே கொஞ்சம் வச்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஜிஎஸ் பார்ட்டு. அப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்ததே தான், ஜஸ்ட் வெயிட்டேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த 1 2 3 10 வரைக்கும் 8 9 வரைக்கும் இருந்ததை அப்படியே கம்மி பண்ணி 6க்குள்ளே தந்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸு. ஸோ ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங். ஸோ ஆட்ஸில் எப்பயும் உள்ள டாபிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுருக்குதல், விழுக்காடு, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா. இது எல்லாமே ஆல்ரெடி இருந்ததே தான். ஸோ இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா 10 கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி 25 கேட்பாங்க. 10 வந்து ஆப்ஸு, 10 வந்து நமக்கு லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா. ஸோ இந்த ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, பசில்ஸு, டைஸு, ஸோ பிக்சர்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறது, நம்பர்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் கேட்குறது, அப்புறம் வந்து நம்பர் சீரீஸ். ஓகேவா. ஸோ இந்த 6 டாபிக்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா மேக்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது தமிழ் தகுதி மதிப்பீட்டு தேர்வு. ஸோ இதான் வந்து நமக்கு 100 மார்க் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தது 100 மார்க், இது மட்டும் தனியாக 100 மார்க். ஸோ இதில் இலக்கணத்திற்கு 25 கொஷின், அதில் பிரித்து எழுது, சேர்த்து எழுது, சந்திப்பிழை, சுட்டெழுத்து, பெயர்ச்சொல், வினைச்சொல்லாம் இருக்கிறது, வினையாளனையம் பெயர், பெயரச்சம், அயற்சொல், வினைச்சொல். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓல்டு தமிழ் புக்கு, உங்களுக்கு நியூ தமிழ் புக்கை விட ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இலக்கணம் நல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ நல்லா டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நானும் முடிஞ்சால் கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இது ரிலேட்டடாக. அடுத்தது சொல்லகராதி. ஸோ சொல்லகராதி அப்படிங்கிறது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் வச்சு செய்கிறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரில. ஃபைன். ஓகே, நம்ம வந்து சில நேரம் வந்து ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேருந்துடா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசை படித்தல். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கிறது தான், ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது ஊர் பெயர்களின் மரபு அப்படிங்கிறதே தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய இந்த ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயே நிறைய புதுசாக கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த 2023-24 நடந்த கொஷின்ஸ்லேயே. ஓகேவா. ஸோ அது வேணால் தொகுத்து நம்ம ஒரு இதாக பார்த்துக்கலாம். அடுத்தது பிழை திருத்தம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஒரு டாபிக் கொடுத்துருப்பான். கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இச்சொற்கள் தாமரையை குறிக்கும் சொற்கள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு கொஷின் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு ஓல்டு 12th புக்கில் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா. இந்த முளரி அப்படிங்கிறதுக்கு தாமரை அப்படிங்கிற பொருள், அண்ட் பங்கயம் அப்படிங்கிறதும் ஓல்டு தமிழ் புக்கில் லோயர் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு தமிழ் புக்ஸில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ 6th to 10th எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 9th 10th ஸ்டாண்டர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த திருவிளையாடல் புராணம், அப்புறம் வந்து அந்த திருநாவுக்கரசர் பற்றின லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சீரா புராணம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான புது வேர்ட்ஸ், மீனிங்ஸ், அப்புறம் வந்து பிரித்து எழுதுதல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்தது எழுதும் திறன். 15 கொஷின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துதல், தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ். அப்புறம் ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேவா. ஃபைன். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இலக்கணம் ரிலேட்டடானது தான். அப்புறம் வினை மரபு, குறியீடுகள், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, இந்த மாதிரி. அடுத்தது கலை சொற்கள் 10 கொஷின்ஸு. ஓகே. ஸோ அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், இதுலேருந்து எப்படி வேணால் கேட்கலாம். அதாவது சர்ச் என்ஜினுக்கு தேடுபொறி, அந்த அப்புறம் அலர்ஜிக்கு ஒவ்வாமை, கடல் மைல், நாட்டிக்கல் அப்படிங்கிறது கடல் மைல். ஓகே. ஸோ இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் எழுத சொல்லுவாங்க. அது வந்து எது ரிலேட்டடாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஓகே, அதற்கு 10 மார்க். அடுத்தது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். ஒரு பேராகிராஃப் கொடுத்து
அதுலேருந்து ஆன்சர் கேட்பாங்க. ஓகே, இது மேக்ஸிமம் எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் அதை எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பார்ட். அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். ஆவணங்களின் தலைப்பு. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம், அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடல் கொஷின் விட்டால் தான் தெரியும், பார்த்துக்கலாம். அடுத்தது இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பழசு படிச்சிருப்போம்ல, அந்த இது திருக்குறள் 20 அதிகாரங்கள் மட்டும்னு சொல்லி 20 அதிகாரங்கள் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீட்டாக அந்த 20 அதிகாரத்தையும் பிரிண்ட் போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, வித் மீனிங்கோட. கண்டிப்பாக அந்த 20க்குள்ளேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னா அதை தாண்டி கூட கேட்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த 20 அதிகாரமும் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது எப்பயும் போல் 11 மேற்கணக்கு, கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் தமிழ் அறிஞர்கள் பாருங்கள், உவேசா, தேப்போமி, அப்புறம் இலக்குவனார், தேவநேய பாவாணர், பெருஞ்சித்திரனார், இவங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆவாங்க. ஸோ கவர் ஆகாதவங்க ஒரு 2-3 பேர் மட்டும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து குரூப் 4 சிலபஸ். ஸோ ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதுங்க. ஜஸ்ட் இதை வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, பட் டைம் இல்லை, அண்ட் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 154 டேஸ் இருக்குது குரூப் 4க்கு. ஓகே, மோர் தேன் இனஃப். இப்போ உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட சூப்பராக படித்து முடிச்சிடலாம். நல்லா ரிவைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் வந்து போஸ்டிங் அடிக்க முடியும். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இது பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நாளையிலேருந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயிட்டேஜ் பொறுத்து ஒவ்வொரு டாபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அண்ட் தமிழ் வீடியோஸும் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுவுமே கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், ஆர்எல்ஸ் டெலிகிராமில், எதில் வேணால் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.